அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையுள்ள அடுத்த 7 நாட்கள் உறவினர்களுடைய புரணி பேச்சால் அதிசயத்தக்க முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாரமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும், சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் உரிய ராசிநாதன் குரு 6ல் அமர்ந்திருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் சிலருக்கு வீடு மனை வாங்குவதற்கான யோகம் உண்டு. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ல் கேது இருப்பதால வேலை, உத்தியோகம், வணிகம் மேன்மையாகவே இருக்குங்க. புதிய முதலீடுகள் ஆதாயம் தரும்படியாக அமையுங்க. அதே போல உங்களுக்கு பக்தி அதிகரிக்கும். சுப காரியங்களுக்கான முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் புதிய வீடு கட்டும் எண்ணங்கள் உண்டாகுங்க. அதற்கான முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்க இருக்குது. பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு உண்டு. அதே போல் உங்களுடைய ராசி 3ஆம் இடத்தில் சனியும் சூரியனும் இருப்பதாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாலும் நன்கு சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருக்கிறார். அஷ்டமத்தில் ராகு இருக்கிறாருங்க. தாயாருடைய உடல்நிலையில ஆரோக்கியத்தில் மாறுபாடுகள் இருக்குங்க. அதாவது ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியங்க. ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு இப்படி செய்துவிட்டோமே என்று வருந்தும் வாய்ப்பு உண்டு என்பதால கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகியோரால் நன்மைகள் உண்டுங்க. மற்ற கிரகங்கள் அவ்வளவு அனுகூலம் இல்லை. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரூண ரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. குறிப்பா இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்களுடைய வாகனத்தை ஓட்டினாலும் பிற வாகனங்களினால விபத்துகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது. குறிப்பா ஆபத்து காலங்களில் நன்மை எச்சரிக்கை செய்வதில் கிரக நிலைகளுக்கு முக்கிய பங்கு உண்டு. அப்படிப்பட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. புதிய கடன்களை ஏற்க வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு, செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய 3 கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில உள்ள போது வாங்கும் கடன் வளரும் என புராதன ஜோதிட கிரகங்கள் அறிவுறுத்திருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வயதான முதியவர்கள் இரவு நேரங்களில் கழிப்பறைக்கு செல்லும் போது அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் சுக்கிரனுடன் இணைந்து சுபபலம் பெற்றிருப்பதால மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் நிலை கொண்டுள்ள செவ்வாயினால்
பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. உழைப்புக்கேற்ற கூலியை பெற்று தருவார் சனி பகவான். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராகு நடைபெறுவதால வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்குது. சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருக்குங்க. அவற்றை திறமையுடன் சமாளித்து லாபம் பெற இருக்கீங்க. உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாம் என்பதை சுக்கிரன் மற்றும் சனி பகவானுடைய கூட்டு சேர்க்கை எடுத்து காட்டுதுங்க. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் கிடைக்க இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்குங்க. வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதால் எதிர்பாராத லாபம் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் சுக்கிரன் கூட்டு சேர்க்கை இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்க வல்லதா அமைஞ்சிருக்குதுங்க. வருமானத்தை உயர்த்தும் நல்ல வாய்ப்புகள் பல தேடி வருங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள முடியுங்க. சாதுரியமாகவும் பொறுமையுடனும் பிரச்சனைகளை அணுகலால் போதும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி தரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வீரியமுள்ள இரு கிரகங்கள் சுபபலம் பெற்று இணையும் போது பல நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல கட்சியில் முக்கிய பொறுப்புகளை நீங்கள் ஏற்க நேரிடும். மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. எந்த சர்ச்சையிலும் சிக்காமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இதனால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உயர்கல்விக்கு உதவிகள் தானாக தேடி வருங்க. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகள்ல இப்போது தாராளமாக ஈடுபடலாங்க. ஆரோக்கியத்தை குறிப்பிடும் அஷ்டமஸ்தானத்தில் அக்னி கிரகமான செவ்வாயும் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் குருவும் நிலை கொண்டிருப்பதால இரவில் நெடுநேரம் கண் விழித்து படிப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமி காரகரான செவ்வாய் அஷ்டம ராசியில் குரு பகவான் ரூணஸ்தானத்தில் அதிர்ஷ்டாஷ்டக ராகுவும் சஞ்சரிப்பதால வயல் உழைப்பு கடினமாக இருக்குங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் பணம் விரயமாகும். தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமற்று இருப்பின் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. கூடுமான வரைக்கும் கடன்களை ஏற்காமல் இருப்பது நல்லதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ரூணரோக சத்ருஸ்தானத்தில் குருவினால் பல நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவானுக்கு பரிகாரம் செய்வது நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு செவ்வாய் மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது நல்லதுங்க. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலுக்கு ஒன்றிற்கு சென்று தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வாங்க எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.